வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். திருவோணம் திருநாளையொட்டி மலையாள மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. மலையாளத்தில் வாழ்த்து தெரிவித்தார் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின். விடுதலை போராட்ட வீரர் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளையின் 154வது பிறந்த நாள் விழா. வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக அண்ணாமலை புகழாரம். முகமது நபியின் பிறந்த நாளையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. சமூகத்தில் அமைதி நிலவட்டும், அன்பு, தொண்டும், நீதியும் எப்போதும் நமக்கு வழிகாட்டும் என்று குறிப்பு. தேசிய அளவிலான கல்வி நிறுவனங்களில் தரவரிசையில் முதல் 100 இடங்களுக்குள் தமிழ்நாட்டின் 17 நிறுவனங்கள், 6 நிறுவனங்கள் மாநில அரசு நிறுவனங்கள் என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். டெல்லியில் கனமழையால் யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி பாயும் வெள்ளம். ஆற்றின் கரையோர பகுதி மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். திருவோண திருநாளையொட்டி மலையாள மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், இந்த ஓணம் திருநாள் மக்களுக்கு மகிழ்ச்சி, நல்ல உடல்நலம், செழிப்பு ஆகியவற்றை தரட்டும் என குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தின் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் ஓணம் திருவிழா காட்டுவதாகவும், இது ஒற்றுமை, பண்பாட்டு பெருமை ஆகியவற்றின் அடையாளமாக விளங்குவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலையாள மக்களுக்கு மலையாள மொழியில் ஓணம் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், மக்களின் நினைவாகவே வாழ்ந்த மன்னன் மாவழியின் வாழ்க்கை மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு என குறிப்பிட்டுள்ளார். கடவுளின் பூமி என்றும் இயற்கையின் சொர்க்கம் என்றும் போற்றப்படும் கேரளம் வளம் கொழிக்க வேண்டும், கேரள மக்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். சுதேசி பொருளாதாரத்தின் முன்னோடியும் விடுதலை போராட்ட வீரருமான வ.உ.சி. சிதம்பர பிள்ளையின் 154வது பிறந்த நாளையொட்டி பாஜக தலைவர் அண்ணாமலை அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், விடுதலை போராட்டத்தில் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் கடும் சித்திரவதைக்குள்ளாகியும் சுதந்திர வேட்டையை கைவிடாத செக்கெழுத்த செம்மல் சிதம்பரம் பிள்ளை என்று குறிப்பிட்டுள்ளார். சிறந்த வழக்கறிஞராகவும் தமிழறிஞராகவும் திகழ்ந்தவர். தேச விடுதலைக்காக தனது உடைமைகள் அனைத்தையும் தியாகம் செய்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புரட்சி மனப்பான்மையும் ஆங்கிலேயர்களுக்கும் எதிராக தைரியமாக செயல்படும் திறனும் பெற்ற சிதம்பரம் பிள்ளை ஆங்கிலேய கப்பல் போக்குவரத்திற்கு மாற்றாக சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவி கப்பலோட்டிய தமிழர் என்ற புகழ் பெற்றதை அவர் குறிப்பிட்டுள்ளார். அவரின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இறை தூதர் முகமது நபியின் பிறந்த நாளையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், இந்த நன்னாளில் சமூகத்தில் அமைதி நிலவட்டும் என தெரிவித்துள்ளார். அன்பு, தொண்டு, நீதியும் எப்போதும் நமக்கு வழிகாட்டட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், ஒழுக்கத்தையும் உண்மையையும் கற்பித்தவர் இறை தூதர் முகமது நபி என்றும் தெரிவித்துள்ளார். ஒழுக்கமும் உண்மையும் நிறைந்தால் உலகில் அமைதியும் வளமும் நிறையும் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். தேசிய அளவிலான கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் முதல் 100 இடங்களுக்குள் தமிழ்நாட்டின் 17 நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளதையும், அவற்றுள் 6 நிறுவனங்கள் மாநில அரசு நிறுவனங்கள் என்பதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமையுடன் தெரிவித்துள்ளார். தேசிய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதில் வேறெந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் முதல் 100 இடங்களுக்குள் தமிழ்நாட்டின் 17 நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளனர். முதலிடத்தில் சென்னை ஐஐடியும், 29வது இடத்தில் அண்ணா பல்கலைக்கழகமும், 30வது இடத்தில் திருச்சி என்ஐடியும் இடம்பெற்றுள்ளனர். 61வது இடத்தில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகமும், 68ஆம் இடத்தில் சென்னை பல்கலைக்கழகமும், 73ஆம் இடத்தில் அழகப்பா பல்கலைக்கழகமும், 76ஆம் இடத்தில் கோவை பாரதியார் பல்கலைக்கழகமும் இடம்பெற்றுள்ளனர். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் 88வது இடத்தில் உள்ளது. இந்த தகவலை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் தொடர்ந்து கனமழை பெய்வதாலும், யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்வதாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இமாச்சலம், உத்தரகண்ட், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், டெல்லி ஆகிய வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஹரியானாவில் யமுனை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அத்தினிகுண்டு அணை நிரம்பிவிட்டது.
பாதுகாப்பு கருதி அணையின் அனைத்து மதகுகளையும் திறந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. டெல்லியிலும் கனமழை பெய்வதால் யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்கிறது. லோகப்புல் என்னும் இடத்தில் ரயில் பாலத்தின் அடிப்பகுதியை தொட்டுக்கொண்டு வெள்ளம் பாய்கிறது. முன்னெச்சரிக்கையாக ஆற்றங்கரையோரங்களில் தாழ்வான பகுதிகளில் குடியிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான வேற்று இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மோனாஸ்ட்ரி சந்தை பகுதியில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளனர். இதனால் அன்றாட தேவை பொருட்களை வாங்க முடியாமல் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லி மயூர் விகாரில் தாழ்வான பகுதிகளில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு சென்ற காங்கிரஸ் இளைஞர் அணியினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினர். பஞ்சாபின் பிரோஸ்பூர் மாவட்டத்தில் பாரிக்கி என்னும் ஊரில் வெள்ள பாதிப்பு காரணமாக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் 3 வேளை உணவும் அன்றாட தேவை பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டன. பஞ்சாபின் கபூர் தலாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்பாவி மக்களிடம் தொடர்ந்து அதிகார ஆணவத்தை பிரயோகிக்கும் திமுக அரசு நிச்சயம் மேலும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை சிந்தாதிரிப்பேட்டை உழைப்பாளர் தின பூங்காவில் கூடிய தூய்மை பணியாளர்களின் மீது திமுக அரசு மீண்டும் அடக்குமுறையை ஏவி அவர்களை கைது செய்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். அங்கே செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களையும் தரக்குறைவாக நடத்தியதோடு இதுகுறித்து புகார் அளிக்க சென்றதால் கைது செய்து விடுவதாகவும் என்று மிரட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தங்களுக்கு எதிராக எழும் போராட்ட குரல்களை கண்டு திமுக அரசுக்கு அத்தனை பயம் இருந்தால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு போக வேண்டியதுதானே என்று வினாவியுள்ளார். அதை விட்டுவிட்டு மக்களின் ஜனநாயக உரிமைகளை முடக்குவதற்கு அரசுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதுதான் திமுகவின் சமூக நீதியின் லட்சணமா என்று நயினார் நாகேந்திரன் வினாவியுள்ளார். சென்னையில் மெட்ரோ ரயில் தூண் மேல் ஏறி நின்று செய்து கொள்ளப் போவதாக மிரட்டியவரால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கோயம்பேட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் உயர்மட்ட பாலத்தின் தூண் மேல் ஏறி நின்ற ஒருவர் செய்து கொள்ளப் போவதாக மிரட்டினார். இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் அவர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து ஏணி மூலம் தூணில் ஏறி அவரை மீட்டு கீழிறக்கி கொண்டு வந்தனர். மீட்கப்பட்டவரிடம் கோயம்பேடு காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அவர் ஒடிசாவைச் சேர்ந்த மிட்டல் ரோஹித் என்பதும் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவரை அனுப்பி வைத்தனர். குன்றத்தூர் நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை அமைச்சர் அன்பரசன் ஆய்வு செய்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நகரமன்ற தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இம்முகாமை அமைச்சர் அன்பரசன், சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை, மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி ஆகியோருடன் ஆய்வு செய்தார். தேர்வு காணப்பட்ட மனுக்களின் பயனாளிகளுக்கு அரசு சான்றிதழ்களையும் நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் அன்பரசன் வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை குறையவில்லை என்றும் அம்பானியும் அதானியும் தான் பயனடைந்தனர் என்றும் கூறினார். சென்னை நொளம்பூரில் விசாரணைக்காக சென்ற காவலரை பாமக வழக்கறிஞர் கடுமையாக தாக்கியுள்ளார். சென்னை நொளம்பூர் காவல் நிலையம் எதிரே உள்ள ஜெய் பாரத் அடுக்குமாடி குடியிருப்போர் சங்கத்தின் தலைவராக பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடேசன் இருந்து வருகிறார். இவருடன் அந்த குடியிருப்பில் உள்ளோர் யாரேனும் தகராறில் ஈடுபட்டால் அவர்களின் வீடுகளுக்கு செல்லும் தண்ணீரை தடை செய்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சரவணன் என்பவரின் வீட்டிற்கு செல்லும் தண்ணீரை வெங்கடேசன் தடை செய்துள்ளதாக கூறி அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகார் தொடர்பாக காவலர் பாலாஜியும் பெண் காவலர் மஞ்சுவும் விசாரணைக்காக சென்றுள்ளனர். பாலாஜி நிர்வாகிகளிடம் பேசிக் கொண்டிருந்த போது இடையில் வந்த வெங்கடேஷ் பாலாஜியை கன்னத்தில் ஓங்கி அறைந்து ஏசி வெளியேறும்படி கூறியுள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரமேரூர் வட்டம் ஒழுகரை ஊராட்சியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒழுகரையில் 10 லட்சம் ரூபாய் செலவில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி எதிரே நியாய விலை கடை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த கடை திறப்பு விழாவிற்கு ஒழுகரை ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணவேணி தலைமை தாங்கினார். உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கடையை திறந்து வைத்து
பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்வில் திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், மாவட்ட கூட்டுறவுத்துறை அலுவலர் முரளி, உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சென்னையில் தேசிய கண்தானம் விழிப்புணர்வு நடைபயண நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவான்மையூர் அரிமா சங்கமும் சங்கரன் நேத்ராலயா கண் வங்கியும் சோலைமேட்டில் உள்ள லார்ட்சன் மிலாப்சன் உயர்நிலை பள்ளியும் இணைந்து கண்தான விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொண்டனர். மாமன்ற உறுப்பினர் சுகன்யா, அரிமா மாவட்ட தலைவர் உலக பார்வை அனுராதா உள்ளிட்ட நிர்வாகிகள் பள்ளி வளாகத்தில் இயற்கை சூழலுக்காக மரக்கன்றுகளை நட்டனர். திருவான்மையூர் அரிமா சங்க தலைவர் ரவிச்சந்திரன் கண்தான விழிப்புணர்வு பற்றி பள்ளி மாணவர்களுக்கும் எடுத்துரைத்தார். இதையடுத்து அரிமா கண் வங்கி தலைவரும் அரிமா மாவட்ட முதன்மை ஆளுநருமான ராஜேஷ் ஜோசி நடைபயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் அரிமா சங்க உறுப்பினர்களும் பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். ஒருவர் உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டியில் மேம்பால பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அவ்வழியில் செல்லும் வாகனங்கள் வேகத்தை குறைத்து செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொல்கத்தாவிலிருந்து திண்டுக்கல் சென்ற அரிசி லாரி அப்பகுதியில் வேகத்தை குறைத்த போது பின்னால் சென்னையிலிருந்து புதுக்கோட்டை நோக்கி சென்ற காரின் ஓட்டுநரும் வேகத்தை குறைத்துள்ளார். அப்போது காரின் பின்னால் வந்த வேன் வேகமாக வந்து காரின் மீது மோதியது. இதையடுத்து அந்த கார் முன்னால் தள்ளப்பட்டு லாரியின் பின்பக்கத்தில் மோதி அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த விபத்தில் காரில் இருந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குளத்தைச் சேர்ந்த முருகேசன், சரவணன், பிரியங்கா, குழந்தைகள் கவின் திரு, கவிநாயகி ஆகியோரும் படுகாயமடைந்தனர். இதேபோன்று வேனில் பயணித்த 6 பேரும் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் காயமடைந்தவர்களை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அவர்களில் முருகேசன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கலச பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், மக்கள் நற்பணி மன்ற தலைவர் கர்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அனிதா நகரில் உள்ள தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் கலச பூஜை நடைபெற்றது. இதில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், பச்சை வாளியம்மன் மக்கள் நற்பணி மன்ற தலைவர் கர்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். கர்ணன் ஆலயத்தின் முக்கியத்துவத்தையும் ஆன்மீகத்தின் தேவையையும் எடுத்துரைத்தார். ஆலயத்திற்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தார். ஆலய நிர்வாகிகளும் பக்தர்களும் இணைந்து இதற்கு கலச பூஜையை சிறப்பாக நடத்தி முடித்தனர். புதுச்சேரி தீயணைப்புத்துறைக்கு தலைமை அலுவலகம் கட்டும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் கோரிமேட்டில் 5,89,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தீயணைப்புத்துறைக்கான தலைமை அலுவலகம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், கோட்ட தீயணைப்பு அதிகாரி இளங்கோ, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், ஒப்பந்தக்காரர் செல்வகாந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காளியாம்பூண்டி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உத்தரமேரூர் வட்டம் காளியாம்பூண்டி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தொடங்கி வைத்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், மின்னணு குடும்ப அட்டைகள், வேளாண் விதை தொகுப்புகள் என மொத்தம் 100 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரமேரூர் வருவாய்த்துறை அலுவலர்கள், திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், நகர செயலாளர் பாரிவள்ளல், ஊராட்சி மன்ற தலைவர் வளர்மதி ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்தில் 22 ஊராட்சிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்தார். உத்தரமேரூர் ஒன்றியத்தில் சொர்ணாவாரி பட்டத்திற்கு ஏரி பாசனம், கிணற்று பாசனம் மூலம் விவசாயிகள் நெல் நடவு செய்தனர். நெற்பயிர் விளைந்துள்ள நிலையில் அறுவடை பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்ய உத்தரமேரூர் வட்டத்திற்கு உட்பட்ட மருதம், மருத்துவம்பாடி, ஆணையம் பள்ளம், திருப்புலிவனம், புலிவாய்,
கருவேம்பம்பூண்டி உள்ளிட்ட 22 ஊராட்சிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்து உழவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் சக்தி காளிதாஸ், நுகர்பொருள் வாணிப கழக அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், உழவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தனியார் பள்ளியில் ஆசிரியர் நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் முதல் துணை குடியரசுத் தலைவரும் சிறந்த தத்துவ ஞானியுமான டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் 1962 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் 5ஆம் நாள் ஆசிரியர் நாளாக கொண்டாடப்படுகிறது. கும்பகோணம் அருகே கொரட்டா நாட்டு கருப்பூர் தனியார் பள்ளியில் தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் ஆசிரியர் நாள் விழா கொண்டாடப்பட்டது. தாளாளர் பூர்ணிமா முன்னிலை வகித்து ஆசிரியர்களை வாழ்த்தி பேசினார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் ஆசிரியர்களை சிறப்பிக்கும் வகையில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் NV சலூனின் 2வது கிளையை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தமிழ் நடிகை நிக்கி கல்ராணி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரியில் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள NV சலூன் கடையின் 2வது கிளை அண்ணா சாலையில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ் நடிகை நிக்கி கல்ராணி, சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி வைத்து NV சலூனை திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழ் நடிகை நிக்கி கல்ராணி பேசினார். அப்போது ரசிகர்கள் செல்ஃபி எடுத்தும் போட்டோக்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர். விழாவில் NV சலூன் நிர்வாகிகள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி காரை நகர் பெரிய நாயகி பழண்டியாண்டவர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. திருப்பூண்டி அருகே காரை நகரில் உள்ள பெரிய நாயகி பழண்டியாண்டவர் சுவாமி ஆலயத்தில் கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தியுடன் யாகசாலை பூஜைகளை செய்தனர். பின்னர் சிவச்சாரியர்கள் புனித நீருடன் ஆலயத்தை சுற்றி வந்து கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். திருவோணம் திருநாளையொட்டி மலையாள மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. மலையாளத்தில் வாழ்த்து தெரிவித்தார் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின். விடுதலை போராட்ட வீரர் வ.உ.சி. சிதம்பர பிள்ளையின் 154வது பிறந்த நாள் விழா வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக அண்ணாமலை புகழாரம். முகமது நபியின் பிறந்த நாளையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. சமூகத்தில் அமைதி நிலவட்டும், அன்பு, தொண்டும், நீதியும் எப்போதும் நமக்கு வழிகாட்டும் என்று குறிப்பு. தேசிய அளவிலான கல்வி நிறுவனங்களில் தரவரிசையில் முதல் 100 இடங்களுக்குள் தமிழ்நாட்டின் 17 நிறுவனங்கள், 6 நிறுவனங்கள் மாநில அரசு நிறுவனங்கள் என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். டெல்லியில் கனமழையால் யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி பாயும் வெள்ளம். ஆற்றின் கரையோர பகுதி மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.